ஷே பெஸ்டோ சுப்ரீம் கோர்ட்ஸ் கணக்கு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் எல்லா சுப்ரீம் கோர்ட்ஸ் கணக்கு உள்ளே எடுக்கார். எல்லா அரசியல்வாதியிலேருந்து பேப்பரை வச்சு அச்சடித்த பேப்பரை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் தப்பிச்சு போகிறான். எப்படி இப்போ எல்லா கணக்குலேயும் ஓடுற கணக்கில் சுப்ரீம் கோர்ட்ஸ் கணக்கு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கையில் தப்பிச்சு போகிறான். இது எவ்வளோ பெரிய தப்பிப்பு! அவனை லேசாக கண்டுபிடிக்க முடியாதா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் பயத்தினால இருக்குது, வேறு வழி கிடையாது. அந்த பயத்தை எல்லாம் அவனுடைய கஸ்டடி கண்ட்ரோலில் இருக்கிறனால தான் எல்லோரும் பயத்தில் இருக்கீங்க. யார்? எல்லா கோர்ட்டிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே அவனுடைய கஸ்டடி கணக்கு. அப்படின்னா என்னென்ன அதிகாரி நியமிச்சிருக்கானோ அத்தனை அவனுடைய கஸ்டடியில் இருக்குது. அதனால் ஒரு பயத்தில் கொண்டு நீங்கள் போய்கொண்டே இருக்கீங்க. இப்போ கடவுள் பூமியில் உட்காந்து எல்லா நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு வெளியே எடுக்கார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் தப்பிச்சு போகிறான். சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் வழக்காடி 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி போகிறான். இது ஓப்பன் ப்ளஸில் தான் இவனுங்களுக்கு கொடுக்கணும். புரியுதா? கிரிமினலில் என்ன கணக்கு, சிவிலில் என்ன கணக்கு, இதுக்கு மேலே உள்ள என்ன கணக்கு, அதுக்கு மேலே உள்ள என்ன கணக்குங்கிற கணக்கு இப்போ நீ அவன் வச்ச சட்ட கணக்கில் வெளியில் விட்டு தான் ஆகணும். நாங்கள் கைலாசத்தில் புரிஞ்சுக்கப்பா தெக்குபாளையம் ராஜபாளையம் கைலாசத்தில் ஐயா உட்காந்துருக்காரு. அப்படின்னா கணக்கு எடுக்காமல் இன்னும் விளாண்டானா அப்போ என்ன செய்வார்? இராணுவத்துக்கு உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா, இராணுவம் கணக்கு எழுதிட்டார், அது ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் உள்ளே கொண்டு வருவார். அவரே கொண்டு வருவார். கடவுளை மிஞ்சி இவன் அடைச்சி வைக்க முடியுமா? டெல்லியில் அமர்நாத்தில் அடைச்சி வைக்க முடியுமா? அமர்நாத் ஜோதிர்லிங்கத்தில் உட்காந்து முப்படை வானரப்படை உள்ளே தள்ளி விடுவார். வரும், கூடிய சீக்கிரமாக வரும். வானரப்படை வச்சுத்தான் கசைக்கு எடுப்பார். கண்டுபிடிக்கணும்ல. சுப்ரீம் கோர்ட்டில் கணக்கு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்ல. அப்போ யார் கண்டுபிடிப்பா? அவன் போட்ட கேஸில் அவங்க காவல்துறையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதிகாரி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதிகாரி எல்லாம் சேட்டை பண்ணி வச்சுருக்கான், அரசியல்வாதி சேட்டை பண்ணி வச்சுருக்கான். எல்லாம் காவல்துறையிலேருந்து எல்லாம் அவங்களே அணைச்சி கூட்டமாக உட்காந்து ஒரு சேட்டை பண்ணுற கணக்கை அப்படியே தப்பு செய்யாத உள்ளது போடுவாங்க. தப்பு செஞ்சவன் காகித பேப்பரை உள்ளே கொடுத்ததும் வாங்கி சொருகி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போவாங்க. புரியுதா? இது எவ்வளோ பெரிய தப்பு! வாய்ப்பேகளா உன் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகளாக இருக்குன்னு நினச்சி பார்த்தியா இல்லையா? ஒரு 5% எல்லா அதிகாரியில் கடவுளுக்கு ஒன்று பயப்படுவான். 95% பயப்படவே மாட்டான். கைத பேப்பர் வீட்டில் சாக்கணக்காக இருக்குது, வீசி எரிஞ்சிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு போயிடுவான். குளத்தை 3 நாள் என்ன சட்டம் இருக்குது? சுப்ரீம் கோர்ட் கணக்கு வெளியே எடுக்கார். குளத்தை 3 நாள் என்ன சட்டம் இருக்குது? மானிட பிறவிக்கு தங்குறதுக்கு இடம் எவ்வளோ வேணும்? டேரக்டராக கெட்டதுக்கு பூமியை கட்டிட்டு கடைசி குளத்தையும் கட்டிட்டு எல்லாம் விலையும் பூமியில் கட்டிட்டு நாசம் பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. விவசாயங்கிற கணக்கு கையில் வச்சுருக்காரு. அவர் தான் விவசாயம் கொடுத்தார். கடவுள் மானிட பிறவி வேலை பார்த்து சாப்பிட்டு அமைதியாக போய்க்கோங்கடா அப்படின்னு அப்போயே கொடுத்த கணக்கு. இப்போ இந்த ஜென்மத்தில் அழித்து வச்சுருக்கான். யாருக்கு எந்த ஆட்சி நடத்துனதுக்கு எழுதி கொடுக்கல. பூமி சொத்து, பூமி இடம் எல்லாம் இருக்கிற இடத்த பூரா அழிச்சிட்டான். இனிமேல் துவைச்சி தொங்க விட்டுருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. எல்லா ஏரி குளங்களை பூரா மூடி ரோடுகளை போட்டு பேப்பரை வச்சு விளையாடுதான். இந்த பேப்பருக்கு என்ன விளையாட்டுன்னு கேட்காரு. எல்லாம் ஒவ்வொரு எம்எல்ஏ பூரா குளத்தை மூடவா, ரோட்டுக்காட்டில் ரோடை போடவா, மலையை உடைச்சா எவ்வளோ பெரிய சட்டம் தெரியுமா? இல்லையாப்பா? மணல் நின்று போச்சு. இப்போ மலையை அரைச்சி தட்டி எங்கே பார்த்தாலும் கெட்டடமாக ஓடுது. கெட்டடம் கட்டுறதுலாம் அலசிடுவான். சிட்டி கிராமத்தில் 30 வானரப்படை வரல அலசி அள்ளி துவைச்சி விட்ருவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா.